வணக்கங்க. இந்த தடவை நம்ம பார்த்திங்க அப்படின்னா நேரடி நெல் விதைப்பு விதைச்சிருந்தோம். அதாவது எள் விதைக்கிற மாதிரி நெல் போட்டிருந்தோம். சேத்துல ஓட்டாமல் மேட்டுளவுலேயே போட்டு விதைச்சிருந்தோம். அதில் ஆத்தூர் கிச்சிலி சம்பா ஒரு ரகம், கருப்பு கவுனி ஒரு ரகம், மாப்பிள சம்பா ஒரு ரகம், சாதனா எல்லாமே போட்டிருந்தோம். இதில் கரும்பு போட்டிருந்த இடத்துல சாதனா போட்டிருந்தேங்க. எல்லாமே வேர்க்கரையான் விழுந்துருச்சு. அதனால் நீங்கள் நேரடி நெல் விதைப்பு விதைக்கிறப்போ கரும்பு, சோளக்கட்டை இருக்கிறது, தக்கப்பூண்டு அல்லது சனப்பை இது மாதிரி போட்டு ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா அதில் நேரடி நெல் விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறையா பேர்த்துக்கு சாக்கு இந்த மாதிரி கித்தான் சாக்கில் தான் நெல் எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த நெல் கெடாது, காத்தோட்டமாக இருக்குது. அதை விட்டுட்டு இந்த பாலித்தீன் சீட் மாதிரி இருக்கிறது, அதாவது பேப்பர், மழைக்காயத்து பேப்பர் மாதிரி இருக்கிறதில் எடுத்து வைக்காதீங்க. இந்த சாக்கு இப்போ நான் தைச்சிட்ருக்கேங்கள, இது சணலில் தேய்ங்க, டொயின் போட்டு தைக்காதீங்க. டொயின் கொஞ்ச நாள் போனதையும் நொந்து போய் இத்து போயிடுற மாதிரி போயிடும், மூட்டை பிரிஞ்சிடும். அதனால் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அடுக்கிறது அப்படித்தான், நேரடியாக நிலத்தில் போட்டு அடுக்காதீங்க. மரலைப்பர் மாதிரி வச்சு தான் அடுக்கணும். நம்மளை அடிக்கிறதுக்கு பாருங்கள், இது மாதிரி எடுக்கணும். செவுத்தில் முட்டக்கூடாது, இது மாதிரி எடுக்கணும். சரி, இப்போ இந்த சாக்கு 140 ரூபா நான் எடுத்த சாக்குங்க, புது சாக்கு. இது எங்கே கிடைக்கிது என்னென்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. நான் பார்த்திங்க அப்படின்னா எலுமாத்தூர் பக்கத்தில் முத்தையன் வலசு, அங்கே தான் சாக்கு குடோன் இருக்குது. அங்கே போய் தான் வாங்கினேன். அவங்களுடைய அட்ரஸையும் மொபைல் நம்பரையும் டிஸ்பிளேயில் இருக்குது, பாருங்கள். அவங்கக்கிட்ட எல்லா சாக்குமே இருக்குது. அதாவது பருப்புக்கு வேணா இருக்குது, கடலக்காய்க்கான சாக்கு இருக்குது, மஞ்சளுக்கு, விதை மஞ்சள் போட்டு வைக்கிறதுக்கு, இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாக்கும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் படுத்தா கூட வச்சுருக்காங்க. குறைந்தபட்ச விலை 40 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை நான் 140 ரூபாய்க்கு எடுத்தேன். அது வரைக்கும் அவங்ககிட்ட இருக்குது. இந்த சாக்கோட விலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஏறி இறங்கும். அது அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இந்த குடோனில் தாங்க நான் எடுத்தேன். இவங்க பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற எல்லா ரைஸ் மில்லுக்குமே இவங்க தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தேவையான சாக்கை நம்ம போய் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, விலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.